நாம் இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரிக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 12th கெமிஸ்ட்ரி வேதியியலில் 5 மார்க்கில் வந்து கேட்கப்படுற டேரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம். ஓகேவா? அந்த 5 கொஸ்டினில் 4 கொஸ்டின் வரைக்கும் டேரக்ட் 5 மார்க் கொடுப்பாங்க. ஓகே, அதில் ஆப்ஷனோட சேர்த்து 10 கொஸ்டின் இருக்கும். அதில் 4 கொஸ்டின் வரைக்கும் டேரக்ட் 5 மார்க் வரும். அதில் சொல்ல போகிற கொஸ்டின் படிச்சிங்கன்னா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இது வரைக்கும் கேட்ட எல்லா பப்ளிக்குமே சரி 3 கொஸ்டின் டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மிச்ச உள்ளதில் வந்து 2 மார்க் 3 மார்க்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி டேரக்ட் 5 மார்க்கில் உள்ள டாப் 30 கொஸ்டின்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுலேயும் நான் நோட் பண்ணி ஒரு 10 கொஸ்டின் சொல்கிறேன். அந்த 10 கொஸ்டின் படித்தாலே போதும். மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் 2லேருந்து 3 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் 3 அட்டன் பண்ணலாம். இல்லை சொல்ல போகிற 10 படித்தா கூட அட்டன் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, 10 லெசனை பொறுத்த வரைக்கும் உரை மிதப்பு முறை, புல தூய்மையாக்கல், மின்காந்த பிரிவு முறை, இது 3ஐயும் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 மார்க் தான் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்படி இல்லாட்டி தான் 5 மார்க் கேட்பாங்க. அதனால் இது 3 மார்க் கூட கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. 3 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் லெசனில் முடித்தோம்னா நம்ம டைபோரான் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சிலிக்கான் தயாரித்தல் இருக்குல்ல, இது வந்து இதுக்கு முன்னாடி பப்ளியில் கேட்டிருக்காங்க, 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 3 மார்க்லேருந்து டேரக்ட் 5 மார்க் கிடையாது. ஆனால் ஒரு தடவை மட்டும் இந்த 3 மார்க் கொஸ்டின் வந்து டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. அதாவது கேலஜனடி சேர்மங்கள் என்றால் என்ன, இதுக்கு 2 மார்க்கு, அதோட பண்புகள் 3 மார்க்கு கேட்டிருந்தாங்க. அப்போனா அதை பற்றி ஒரு லைனே தியரி எழுதுகிறோம், அதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. பண்புகள் ஏதாச்சும் 3 எழுதணும்னா நம்மளுக்கு டேரெக்டாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. அதே இதில் 4th லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து லேந்தனைகள் லாக்தினைகளோட ஒப்பிடுக கொஸ்டின். ஓகேவா? இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. கம்பேரிசன் கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. 2வது லேந்தனை குறுக்கு தனியாக பார்த்துக்கோங்க. ஓகே, இது 2 தான் 4th யூனிட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே இது 5th யூனிட்டை பார்த்தோம்னா 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இயர்லேருந்தும் பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க. அதில் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் மோஸ்ட் கேட்க வாய்ப்பு அதிகமாக உள்ளதுன்னா வெர்னியன் அணைவு கொள்கை, அடுத்து 10வது கொஸ்டின். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து ஈஸியாக சாப்டர் வந்து சாப்டர் 6. சாப்டர் 6 வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த பொதிவு திறன். ஓகே, பேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கா, இந்த கொஸ்டினை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பிசிசி, எஃப்சிசி, எஸ்சி 3லேயும் பார்த்தீங்கன்னா 1 எழுதுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இல்லாட்டி கீழே உள்ள இந்த குறைபாடுகள்லேருந்து கேட்பாங்க. ஓகே, இது போக 2 குறைபாடு இருக்குது, அதையும் டைம் தான் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி இந்த 2ஆச்சும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறுபாடு கொஸ்டினை பாருங்கள். ஓகேவா? நம்ம யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் பப்ளிக்லேருந்து கொஸ்டின் கேட்டு தான் இருக்காங்க. அதனால் 6 லெசனை ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணுங்கள். அடுத்து 7th லெசன். 7th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஈக்குவேஷன் தான். ஓகேவா? முதல் வகை வினை, பூஜ்ய வகை வினை, இந்த 2 ஈக்குவேஷன்ஸை பார்த்தாலே போதும், மோஸ்ட்லி அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்ட் எப்படி கேட்பாங்கன்னா நம்மளோட யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9 இதில் உள்ள எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பார்ட்டில் இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க மாதிரி கேட்பாங்க. அதில் இந்த தடவை நல்லா நோட் பண்ண வேண்டியது வந்து இந்த 20வது கொஸ்டின், 17வது கொஸ்டின், 18வது கொஸ்டின், இதில் 16வது கொஸ்டின். இதனால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4ம் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் சொல்ல போகிறது எல்லாமே 5 மார்க்கில் டேரெக்டாக கேட்குற கொஸ்டின் மட்டும்தான். ஓகேவா? அதனால் 3 கொஸ்டின் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா 3 கொஸ்டின் டேரெக்டாகவே கேட்குறதுனால இதை தவிர்த்து கேட்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி 10th யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இந்த வேறுபாடு கொஸ்டின். ஓகே, இயற்பரப்பு கவர்ச்சி, வேதிப்பரப்பு கவர்ச்சி, இங்கிலீஷ் முடிஞ்சு கீழே கொடுத்துருக்க நோட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 4 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட 11th லெசன் வந்தீங்கன்னா 2 டாபிக் தான் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒன்று லூகா சோதனை, இன்னொன்று வந்து விக்டர் மேயர் முறை. ஓகே, இந்த 2 டெஸ்டிங் பார்த்தாலே போதும், ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்படி 11th யூனிட் கேட்கலாட்டி 12th யூனிட்லேருந்து கேட்பாங்க. 12th யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்கால் குறுக்க வினை வேற கானிசாரோ வினை. ஓகேவா? இது 2யும் பார்த்துக்கோங்க. இந்த ஐன்லேருந்து ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் பப்ளிக்காக எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து அடிஷ்னலாக இந்த ஃபார்மிக் ஆசிடை பார்த்துக்கோங்க. இது போக நம்மளோட 13வது லெசனில் வந்து ஒரு 2 வினைகளை கொடுத்துருப்பேன். இது 2யும் பார்த்துக்கோங்க. இது கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, அமீன்களோட வேறுபாடுகள். ஓகேவா? அதே இது 14th லெசனை பொறுத்த வரைக்கும் குளுக்கோஸை கண்டிப்பாக பார்த்துருங்க. குளுக்கோஸை பார்த்துக்கோங்க. வேறு டிஎன்ஏ, ஆர்என்ஏ இது ஷார்ட்டாக தான் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க.
5th லெசன் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக 5 மார்க் கேட்கறதுக்கான சான்ஸ் கம்மி தான். அப்படி கேட்டாங்கன்னா ஒரே கொஸ்டின் தான் வரும். அது என்னன்னா சோப்பையும் அழுக்கு நீக்கும் முறைக்கா இந்த கொஸ்டின் வரும். அப்படி இல்லாட்டி கீழே உள்ள ரெண்டையும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? இப்போ இதில் டாப் 15 கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம லெசனை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த கொஸ்டினில் 8வது கொஸ்டின். ஓகேவா? 8வது கொஸ்டின். அதே மாதிரி 9th கொஸ்டின், 10th கொஸ்டின். அதுக்கடுத்து 13வது கொஸ்டின், 12வது கொஸ்டின். வேறு இந்த இதில் கொஸ்டின் நம்பர் 17, 20, இதில் 16. அதுக்கப்புறம் 10th லெசனில் இந்த 21வது கொஸ்டின். 21வது கொஸ்டின். வேறு 11ல் இந்த லூக்காஸும் விக்டர் மேயர் இது ஒன்று. வேறு இந்த கேனிசாரா ஆல்டால். ஓகே, அடுத்த லெசன் 2ல் இந்த டைபோரான் 4th கொஸ்டின் டைபோரான் இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. வேறு அந்த குளுக்கோஸின் அமைப்பு இந்த 15 கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் 3 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஈஸியாக இருந்துச்சுன்னா 3 அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி 2 கொஸ்டின் வச்சு அட்லீஸ்ட் அட்டன் பண்ணலாம். இந்த 15 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன கொஸ்டின்லாம் நல்லா நோட் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.